வணக்கம். நம்ம இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 82 பேட்சில் சித்ரான்னு ஒருத்தரை பார்க்க போகிறோம். இப்போ அவங்க தன்னுடைய பள்ளி அனுபவங்கள், காலனி அனுபவங்கள்லாம் இப்போ நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம்க்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. சொல்லுங்கக்கா, எந்த வருஷம் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணீங்க நீங்கள்? எல்கேஜிலேருந்தே எஸ்பிபியில் தான் படிக்கிறேன். எல்கேஜிலேருந்து 10th வரைக்குமா? ஆமாம், 10th வரைக்கும். நான் படிக்கும்போது நிறைய டீச்சர்ஸ், அப்போ ஆங்கிலோ இண்டியன் டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க. எல்கேஜி யூகேஜிக்கெலாம் அவங்க தான் எடுத்தாங்க. பேர்ட் டீச்சர் நெல்சன், மிஸ் பெல்லோ, மிஸ்ஸஸ் பெல்லோ எல்லாமே இருந்தாங்க. நெல்சன் டீச்சர் எனக்கு ஸ்பெஷல். அப்புறம் நான் படிக்கும்போது முத்துலட்சுமி டீச்சர் ஹெச்எம்மாக இருந்தாங்க. அப்புறம் அனுராதா டீச்சர், பத்மாவதி டீச்சர், ஜெயா டீச்சர், மல்லியா டீச்சர் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் அப்போ படித்தவங்களும் 10th வரைக்கும் கூட கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் 6th நான் இங்கே எஸ்பிபியில் தான் படித்தேன் 10th வரைக்கும். எல்லார்கிட்டையும் நான் ஃப்ரெண்ட்ஸு, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் நான் என்னை ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்பெஷலாக தமிழையா கிளாஸ், எனக்கு தமிழ் பீரியட் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக கிளாஸ் எடுப்பாங்க 2 ஐயாவுமே. அப்புறம் கிளாஸில் லீடராக இருந்தேன் அப்போ. அதனால் எல்லாத்துட்டையும் நல்லது கெட்டது எல்லாருமே வாங்கியிருக்கேன். அதாவது மறக்க முடியாத சம்பவம் கிளாஸில் சொன்னதா சொல்லுங்க. எது சிரிச்சதாகவும் இருக்கலாம், அடி வாங்கினதாகவும் இருக்கலாம். நீங்கள் வேண்டாம், வேறு யாராவது அடி இல்லை, எங்கள் ஸ்கூலில் நாங்கள் 10th படிக்கும்போது எங்கள் செட்டில் மட்டும்தான் அந்த ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கலை. அப்போது ஏன்னாக்க இந்த மாதிரி எங்கள் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து மேட்ச் நடத்துகிறேன்னு சொல்லி நடத்துனாங்க. அந்த மேட்சுக்கு ஹெச்எம்மோட பர்மிஷன் இல்லாமல் வெளியில் செஞ்சாங்க. அது சரி டொனேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் மணி கொடுங்க, அப்படி மேட்ச் நடத்துகிறாங்கன்னு. எங்கள் அப்பா போய் ஹெச்எம்கிட்ட கேட்டார், ஏங்க சார் நீங்கள் எஸ்பிபி மூலிமா நடத்துகிற எதுக்கு நீங்கள் பணம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லையே நாங்கள் நடத்தலையேன்னு ஹெச்எம் சொல்லவும், அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இந்த விஷயம் தெரியாது இப்படிங்கிறத நான் யதார்த்தமாக சொல்லவும், அப்பா போய் கேட்கவும் ஹெச்எம் கூப்பிட்டு பாய்ஸை கூப்பிட்டு மேட்ச் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எச்சரித்தாங்க. அப்புறம் அதை மாரி அவங்க மேட்ச் நடத்துனாங்க. அதனால் அந்த வருஷம் ஹெச்எம் கோவமாக எல்லாத்தையும் திட்டிட்டு எல்லாருக்கும் பனிஷ் பண்ணாங்க. அதனால் ஒரு சிலர் என் மேலே கோவமாக இருந்தாங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் சித்ரா தான் காரணம் அப்படின்ட்டு. நமக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது, இருந்தாலும் அப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் மேலே கோவமாக அந்த இந்த பின்னணியில் இதெல்லாம் இருக்குன்னு தெரியாமல், ஆமாம் தெரிஞ்சிருந்தா நானும் சொல்லியிருக்க மாட்டேன். ஆமாம், டிசம்பர் 28, 29 கோல்டன் ஜூப்ளி மறுபடியும் நீங்கள் அங்கே விட்டதை இங்கே சேர்த்து பிடிக்கிறீங்க. ஆமாம், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஆமாம் மீட் பண்ணியிருப்பீங்க. இங்க 20-30 பேட்ச் பார்க்கணும், எல்லாரும் சேர்த்து மீட் பண்ணுவோம். ஆமா, 28, 29 மறக்காம செலிப்ரேட். பெரிய கெட் டுகெதரா பண்ணுங்க. நீங்க மிஸ் பண்ணத சேர்த்து வெச்சு. ஆமா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வெளியில இருக்காங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல. பெங்களூர்ல இருக்காங்க, அவங்களுடைய நம்பர்லாம் கிடைக்கல. அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை, எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க உங்க பேட்ச்ல படிச்சவங்க இந்த மாதிரி நம்பர் கிடைக்காதவங்க எல்லாம் நம்ம அந்த கோல்டன் ஜூப்ளி வாட்ஸ்அப் குரூப் இருப்பாங்க, அதுல போடுங்க. ஏன்னா நம்ம காலனில பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தருடைய அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ தம்பியோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பேட்ச்ல மாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க அந்த பேட்ச்ல போட்டுட்டு இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க பேரு, அப்புறம் நீங்க குரூப் போட்டோ எடுத்துருக்கீங்க இல்லையா, அதுல ஏதாவது போட்டு அதை போட்டு இவங்களை யாராவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. எப்படியோ யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கான்டாக்ட் வந்துடும். இந்த 76 பேட்சில் அப்படித்தான். உங்கள் பேட்சாவது விடுங்க, பின்னாடி 76 ரொம்ப முன்னாடி. பட் அவங்க அப்படிதான் குரூப்ல போட்டு கேட்டு இதை யாராவது பார்த்துருக்கீங்களா, இவங்களை யாராவது பார்த்துருக்கீங்களா, அப்புறம் ஒருத்தரா அவங்க கிட்டத்தட்ட 26 பேர் 24 பேரை நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு அப்படின்றதுனால முயற்சி பண்ணுங்க. இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சலாம், கவலைப்படாது. இந்த தடவை கேட்டு பெரிய லெவலில் கொண்டாடி. சரிக்கா, தேங்க்யூ.